ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா தி ஒடிசி அப்படிங்கிற மூவியை பற்றின ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ரிவ்யூங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபஷனலாக இருக்கிற மாதிரி இருக்கிற ரிவ்யூன்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். ஏன் அப்படின்னு நான் சொல்லணும்னா, ஒரு காமன் ஆடியன்ஸ்க்கு வந்து ஓரளவுக்கு நல்லா இருந்தாவே போதும் அப்படிங்கிற அளவுக்கு தான் இருக்கும். அந்த மாதிரி நான் லைக் பண்ணுறோம் தான் நான். ப்ரொஃபஷனலாக அப்படி இருக்கணும்னு நினைக்கிற ஆள் கிடையாது. காமன் ஆடியன்ஸ் பார்க்கும்போது இந்த மூவி ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிற கான்செப்ட் வச்சு தான் நான் சொல்ல போகிறேன். கைஸ், ஃபஸ்ட்டு விஷயம், இந்த மூவிக்கு நான் போன முதல் ரீசனே என்னுடைய அன்பான நண்பன் தான். அவனை பற்றி நான் வீடியோ கடைசியில் சொல்கிறேன். ஏன் போனேன், எப்படி போனேங்கிறத உங்களுக்கு அப்போ சொன்னால் கரெக்டாக இருக்கும். பெரும்பாலும் நம்ம தேட்டருக்கு போகும்போது லேட் ஆயிரும். லேட்டான டைமில் தான் போவோம். இல்லை ஃபஸ்ட் சீன் முடிஞ்சிடும். அந்த மாதிரி கேட்டகரி தான். அந்த மாதிரி ஆடியன்ஸில் இருக்கிற ஒருத்தர் தான் நானும். அதே மாதிரி தான் லேட்டாக போயிடுவேன் நினச்சிட்டு வீட்டில் எப்பயும் போல் கிளம்பிட்டு ரெடி ஆகிட்டு போனேன். ஒரு 10 நிமிஷம் கரெக்டாக 6:30க்கு மூவி ஸ்டார்ட் பண்ணுற டைமு. நான் இருக்கிறது பார்த்திங்கன்னா சேலத்தில் தான் இருக்கேன். சேலத்தில் வந்து இந்த மூவியை பார்த்திங்கன்னா பெரும்பாலும் இந்த ஐமேக்ஸ் இருக்கிற மூவிஸில் வந்து தேட்டரில் வந்து பார்த்தா நல்லாயிருக்கும் எக்ஸ்பீரியன்ஸு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் நான் வந்து போனது வந்து ராஜன் தேட்டர் தான். ராஜன் தேட்டரில் வந்து நான் ரொம்ப மோசமான தேட்டர்லாம் கிடையாது. அது வந்து 2D தேட்டர் தான். ஐமேக்ஸு அந்த பிக்சர் குவாலிட்டியில் இருக்கிற தரத்தில் அதில் இருக்காது. அது வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இதில் வந்து நான் ரியலைஸ் பண்ணாங்கிறதையும் இந்த வீடியோவில் நான் சொல்லிடுறேன். சரி, ஓகே கேஸ். சரி, தேட்டருக்கு போகலான்ட்டு கிளம்புனேன். முக்கியமாக ராஜன் தேட்டர் நான் சூஸ் பண்ணுற சில விஷயம் இருக்குது. ஏன் அப்படின்னா, ஒரு ஸ்நாக்ஸ் வந்து ஒரு ரீசனபிளான ரேட்டில் இருக்கும். இப்போ நம்ம பெரிய தேட்டர் சேலத்தில் இருக்க டிஎன்சி தேட்டருக்குலாம் போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஸ்நாக்ஸே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 500 அந்த மாதிரி வந்துடும். அப்படிங்கும்போது நம்ம மூவிக்கு போகிறதே டிக்கெட் பார்த்தீங்கன்னா 250 அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் நம்ம ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்றது இன்னும் இப்படியா, சும்மா போய் உட்காந்துட்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி நான் நிறைய நாள் போய் உட்காந்துட்டு வந்திருக்கேன். நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, இந்த தேட்டர் வந்து ஸ்நாக்ஸ் வந்து ஒரு ரீசனபிளாகவே இருக்கும். அதே மாதிரி சவுண்ட் எஃபெக்ட்டு வந்து நல்லாவே இருக்கும். இந்த படத்தில் வந்து நான் கொஞ்சம் ஒரு டவுட்டாகவே தான் போனேன். சவுண்ட் எஃபெக்ட்டு கிளாரிட்டிலாம் எப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் போனேன். சரி, இப்போ அடுத்து நான் தேட்டருக்குள்ளே போன விதத்தை சொல்லிடுறேன். ஒரு வழியாக தேட்டருக்குள்ளே போயிட்டேன். போன உடனே படம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. உட்காந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நார்மலாக எப்பயும் போல் மூவி ஸ்டார்ட் ஆச்சு. ஸ்டார்ட் ஆகும்போது கொஞ்சம் வசனங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போது அந்த ராஜா காலத்து இருக்கிறதெல்லாம் வந்து வசனம் ரொம்ப டீட்டெயிலாக போயிடுவாங்க. நானும் நிறையா இங்கிலீஷ் மூவிலாம் பார்த்துருக்கேன். டப்பிங்லேயே தான் பார்ப்பேன். அது வந்து ரொம்ப ராஜா காலத்து டப்பிங்னா அது வேர்டிங்கே வேறு, ரொம்ப பழசாக இருக்கும். என்னடா இது ஒன்றுமே புரியல அப்படிங்கிற மாதிரி இருக்கும். கைஸ், இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன். இந்த படத்துக்கு முக்கியமாக போனதுக்கு ஒரு பெஸ்ட் ரீசன் என்னென்னா, கிறிஸ்டோபர் நோலன் தான். அவரோட மூவி வந்து தனியாகவே இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில் தான் அவர் எப்போவுமே திங்க் பண்ணி மூவி எடுத்திருப்பாரு. அந்த கேட்டகரியில் தான் போனேன். நான் எல்லாம் குலைக்கிற சத்தம் கேட்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 12:45 ஆகுது நைட்டு. நான் மூவிக்கு போயிட்டு சரி, இதை நம்ம எப்படியோ ஷேர் பண்ணி வீடியோ போட்டுடலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஐடியா பண்ணி ஒரு சின்ன ஸ்டெப்பாக எடுத்து போட்டிருக்கேன் ஃபுல் வீடியோ. அதே மாதிரி ஷார்ட்ஸ் வீடியோவும் போட்டுருவேன். அதுவும் பாருங்கள். பார்த்துட்டு கொஞ்சம் சப்ஸ்கிரைபோட லவ் அண்ட் சப்போர்ட் கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இனிமேல் நான் கொஞ்சம் வீடியோ போடுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக சொன்னேன். சரி, ஓகே, டாபிக் போவோம். அந்த ஒரு டேரக்டருக்காக தான் போனேன். ஃபஸ்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ஹாஃப்னு சொல்லணும்னா நல்லா ஃபஸ்ட்டு ஒரு 1/4 மணி நேரம் 20 நிமிஷத்துக்கு வந்து கொஞ்சம் என்னடா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஆனால் கொஞ்சம் விறுவிறுப்பாக தான் போச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூவி வந்து நீங்கள் ஓவராலாக மூவியை பார்க்க போனீங்கன்னா ராஜா காலத்து கதை எப்பயும் போல இருக்கிற மாதிரி தான் இருக்குது ஆக்சுவலாக. ஆனால் அவர் எப்படியோ ஒன்று உட்காந்து பார்க்க வச்சுட்டாரு அப்படின்னே சொல்லலாம். நல்லாவே போச்சு படம் வந்து. மூவி பார்த்தீங்கன்னா நல்லாவே போச்சு. போருங்கிற இது கிடையாது. இந்த படத்தில் வந்து பெஸ்ட்டாக ஒரு என்னோட தாட்டு தோணுது. இந்த படத்துல இருந்து பெஸ்ட்டாக வந்து சவுண்ட் எஃபெக்ட் வந்து நல்லாவே யூஸ் பண்ணியிருக்காங்க. எந்தெந்த இடத்துல கரெக்டாக மியூசிக் போடணுமோ, பேக்ரவுண்ட் மியூசிக்கு அதை நல்லாவே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்டர்ஸும் வந்து நல்லாவே நடிச்சிருக்காங்க. அவர்னால முடிஞ்ச எஃபெக்ட் அதில் கொடுத்துருக்காருன்னே சொல்லலாம். ஒரு வழியாக ஃபர்ஸ்ட் ஆஃப் நல்லாவே போச்சு. போர் அடிக்காமல் தான் போச்சு. ஆனால் என்ன ஒரு எனக்கு ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, தியேட்டரில் வந்து கூட்டம் அவ்வளோவா இல்லை. அதை பார்க்கும்போது சரி, நல்ல படம் தான். இந்த மாதிரி படத்தெல்லாம் கொஞ்சம் நம்ம போய் தியேட்டரில் போய் பார்த்தோம்னா தான் இந்த மாதிரி படம்லாம் வரும். ஆக்சுவலாக இந்த மாதிரி படத்தை போர் அடிக்காமல் கொடுக்குறதே இப்போ ஒரு பெரிய விஷயம். அந்த மாதிரி தான் இருந்தது. ஆனால் போர் அடிக்காமல் தான் இருந்தது படம். ஓகே, அடுத்தது ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு பாப்கார்ன் பார்த்தீங்கன்னா அந்த தேட்டரில் எப்போவுமே வந்து 80 ரூபா தான். அதே மாதிரி டீ, காஃபி எல்லாமே வந்து 20 ரூபா தான் இருக்கும். அந்த கேட்டகரியில் தான் இருக்கும். ஒரு வழியாக ஒரு டீவும் போட்டாச்சு, பாப்கார்னும் வாங்கிட்டு உள்ளே கிளம்பிட்டேன். அடுத்தது செகண்ட் ஹாஃப் மூவி தான். செகண்ட் ஹாஃபும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபை கம்பேர் பண்ணும்போது செகண்ட் ஹாஃபும் அதுவும் நல்லா தான் போச்சு. இப்போது கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ராஜா காலத்து கதை, இந்த உயர மனிதர்கள், அந்த மாதிரி ஒரு பேய் கதை, அதெல்லாம் எல்லாமே இருக்குது. ஆனால் போர் அடிக்காமல், முகம் சொல்லிக்காமல் அந்த மாதிரி கொண்டு போயிட்டாங்க. நல்லாவே இருக்குது.
என்னை பொறுத்த வரைக்கும் கைஸ், காமன் ஆடியன்ஸ் கான்செப்ட்லேருந்து நான் சொல்கிறேன் எல்லாமே. இப்போ வந்து ஒரு ஒரு ப்ரொஃபஷனலாக இருக்கிறவங்க வந்து ஸ்டோரிலாம் இப்படி தான் இருக்கும், உட்காந்து இப்படி தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் காமன் ஆடியன்ஸ் வந்து அது டேய் என்னடா இது என்னால் முடியலடா அப்படின்ட்டுருவாங்க. அந்த அளவுக்குலாம் ரொம்ப மொக்கையாலாம் இல்லை, படம் நல்லாவே இருக்குது, நல்லாவே பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த படத்தை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா தியேட்டர்கள் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நல்லாவே இருக்குது. இந்த விஷயம்னு சொல்லிடுறேன். அதே மாதிரி ஐமேக்ஸில் தான் வந்து ஐமாக்ஸ் அந்த மாதிரி பெரிய தேட்டருங்களில் தான் இதோட எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக அந்த தேட்டருக்கு நான் போகலை. இந்த தேட்டர்லேயே பார்த்தீங்கன்னா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நல்லாவே இருந்தது. சவுண்ட் எஃபெக்ட்டும் நல்லா இருந்தது. என்ன ஸ்க்ரீன் குவாலிட்டி அந்த பெரிய தேட்டர் அளவுக்கு இல்லைனாலும் இதில் நல்லாவே இருந்தது. ஓவராலாக படம் வந்து ஒர்த்து, பார்க்கலாம். என்னோட ரேட்டிங் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு வந்து 5க்கு 4 ரேட்டிங் கொடுப்பேன் கண்டிப்பாக. ஏன்னா 3.5 கொடுக்குறதுலாம் வந்து ரொம்ப, ஏன்னா இதுக்கான எஃபெக்ட்லாம் இருக்குல்ல. இப்போ நார்மல் கமர்ஷியல் படத்துக்கே வந்து 3.5 நம்ம கொடுத்துடலாம். ஆனால் இந்த மாதிரி படம் இந்த ஸ்டோரி எடுக்கும் போதே கொஞ்சம் லேக் ஆனாலும் தட்டினாலும் போர் அடிச்சிடும், பார்க்க முடியாது. ஆனால் அந்த அளவுக்கு எல்லாம் பண்ணலை, நல்லாவே எடுத்திருக்காங்க. கண்டிப்பாக 4 கொடுக்கலாம். இந்த படத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள், என்ஜாயபுளாக இருக்கும். இப்போ நீங்கள் நம்ம தமிழ் சினிமாவில் இப்போ கேஜிஎஃப்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொரு சீனுக்கும் ஹீரோ என்ட்ரி சீனு பில்டப்லாம் பயங்கரமாக இருக்கும். அந்த மாதிரிலாம் இதிலெல்லாம் பண்ணலை. சட்டில்டாக ஒரு ராஜா காலத்து கதை எப்படி அந்த காலத்தில் எப்படி இருந்தாங்க, ஒரு பேக்ரவுண்ட் ரொம்ப அவங்கள பில்டப் பண்ணாமல் ஒரு நார்மல் ஸ்டோரி எடுத்துகிட்டு போயிருக்காங்க. படம் நல்லாவே இருக்குது, ஒர்த்து வாட்ச்னே சொல்லுவேன். நீங்கள் போய் கண்டிப்பாக போய் தேட்டரில் பாருங்கள். இந்த மூவிக்கான ஸ்டோரி என் நண்பனை பற்றி சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லையா, அது என்னென்னா அவன் வந்து இருக்கிறது வந்து வேறு டிஸ்ட்ரிக்டில் இருக்கான், தருமபுரியில் இருக்கான். அங்கேருந்து இங்கே இந்த தேட்டருக்கு தெரியாமல் டிக்கெட்டை போட்டு, நீ வாங்கிக்க மச்சான், நான் வந்து அங்கே புக் பண்ணிட்டேன், தெரியாமல் வந்து நான் இங்கே புக் பண்ணிட்டேன், நீ இந்த டிக்கெட்டை வாங்கிக்கோ, நான் அங்கே வாங்கி பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கோத்து விட்டான். என்னடா இப்படி. ஆக்சுவலாக வந்து இந்த படம் எனக்கு தெரியும், ஆனால் இப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறது வந்து நான் மறந்துட்டேன். அவன் புக் பண்ணிட்டானா, சரி ஓகே போய் பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தான் மெயின் ரீசன் வந்து அது ஒரு காரணம் இருக்குது. போய் பார்த்தேன், ஆனால் பார்த்ததுக்கு வந்து ஒர்த்து வாட்ச்னே சொல்லலாம். கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே, ரொம்ப இழுக்கல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு மறக்காமல் உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் கொடுங்க. ஓகே கேஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அதே மாதிரி ஷார்ட்ஸும் போட்டிருப்பேன், அதுவும் பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதே மாதிரி நீங்கள் இந்த படத்துக்கு போயிருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை பற்றியும் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். இந்த படத்துக்கு போகணுன்னு இருக்கிறவங்களும் கண்டிப்பாக போய் பாருங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே கைஸ், பாய்.